மீனாவை பார்த்து பாண்டியன் குடும்பத்தை அடக்கி ஆள்ற ராஜி, நொந்து போன தங்கமயில் பதிலடி கொடுக்குற மாமியார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் யார் என்ன சொன்னாலும் நான் நினச்சதில் பிடிவாதமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ராஜி பார்த்தீங்கன்னா டியூஷன் எடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்க கிட்டேயுமே சம்மதம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் முதல் விக்கெட்டாக கதிரை கவுத்துட்டாங்க. அதாவது கதிர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்ச பணத்தை ராஜிக்கு கொடுக்குறாரு. அதை பார்த்து ராஜி ஆவேசப்பட்டு, நான் என்ன உன்னோட பணத்துக்காகவா இங்கே இருக்கேன், எனக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுப்பீங்க, நான் அதை வெக்கமே இல்லாமல் வாங்கி செலவு பண்ணணுமா, எனக்குன்னு சூடு சொரணெல்லாம் இருக்காதா, உங்களுக்கு எப்படி வீம்பு இருக்குதோ அதே மாதிரி எனக்கும் இருக்குது, நான் இப்போவே எல்லா விஷயத்தையும் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற பயத்தினால கதிர் ராஜியை சமரசம் பண்ணிட்டாரு. அதுக்கு ராஜி போட்ட கண்டிஷன் என்ன அப்படின்னா, நான் எந்த உண்மையையும் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நான் டியூஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் சம்மதம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கதிர்கிட்ட சத்தியமும் கேட்குறாங்க. கதிருக்கு வேற வழி இல்லாததுனால ராஜிக்கிட்ட டியூஷன் எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து சத்தியத்தையும் பண்ணிடுறாரு. அடுத்தபடியாக மாமியாரை தன்னுடைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கோமதியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி ராஜி நினச்சபடியே டியூஷன் எடுக்கிறதுக்கு சம்மதத்தையும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பாண்டியன்கிட்டையும் பேசி நீங்கள் தான் எனக்கு சம்மதத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோமதியோட தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாரத்தை போட்டுட்டாங்க ராஜி. கோமதியும் சரி அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் நேரம் பார்த்து பாண்டியன்கிட்ட பேசி சம்மதத்தை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. எப்படி மீனா ஒவ்வொருத்தங்களையும் கவிழ்த்து கோபத்தை குறைச்சாங்களோ அதே மாதிரி ராஜி அவங்களுக்கு தேவையான விஷயத்தில் சாதிச்சு குடும்பத்தில் இருக்கிறவங்கள தன்னுடைய பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தங்கமயில் வரும்போது எல்லாமே 3 பேர் மட்டும் ஏதோ சீக்ரெட் பேசுகிறாங்க. நம்ம போனதை நிறுத்திடுறாங்க, நம்மளை இன்னும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள அவங்க நினைக்கவே இல்லை, ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சரவணன் கிட்ட பேசுறதுக்காக தங்கமயில் போகிறாங்க. ஆனால் சரவணன் கதிர்கிட்ட வாங்கின கடனை எப்படி அடைக்கணும் அப்படிங்கிறத டென்ஷனோட நினச்சிக்கிட்டே ஒவ்வொரு இடமும் பணத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் தங்கமயில் புலம்புனதை சரவணன் கண்டுக்கவே இல்லை. அத்தோட சரவணன் சம்பளம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கிட்ட பணத்தை கொடுக்குறாரு. இதை பார்த்த தங்கமயில் பணத்துக்காக தவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன இவருக்கு சம்பளம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட சொல்ல மனசு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே புலம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே நடந்த விஷயத்தை எல்லாமே பாக்கியத்துக்கிட்ட தங்கமயில் ஒன்று விடாமல் ஒப்பிக்க போகிறாங்க. அதன்படி பாக்கியம் ஒவ்வொருத்தவங்களுக்குமே பதிலடி கொடுக்குற விதமாக குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமையை கலைச்சி உன் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி தங்கமயிலுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஐடியா கொடுக்க போகிறாங்க. அம்மா சொல்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தங்கமயிலுமே இனி தகரமயிலாக ஒவ்வொரு காரியத்தையுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதிச்சு காட்ட போகிறாங்க. ஸோ எனிவே இனி இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.